ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இல்லை தேவையில்லாமல் ஏதாவது யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து உங்களுடைய மொபைல்லையே வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ லாகின் பண்ணிவிட்டு எப்படி வந்து டெலிட் பண்ணுறதுன்னு வந்து சொல்ல போகிறேன். இதை வந்து நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லேயும் பண்ணலாம், இல்லை மொபைல்லையும் வந்து பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய கிவ்அவே பற்றி பார்த்துடலாம். நம்ம சேனலில் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 2 பேர்த்துக்கு போட் கம்பெனியோட 379 rupees ஒர்த் ஒரு ஹெட்செட் வந்து கிஃப்டாக கொடுப்போம். இதுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் GA அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு GA அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறப்ப நம்ம கான்டெஸ்ட் வின்னரை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஆர் லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கொடுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் எந்த சேனலை வந்து டெலீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ பேஜில் டாப் கார்னரில் உங்களுடைய சேனலுடைய லோகோ இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நிறைய சேனல் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த சேனலை வந்து டெலீட் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து நீங்கள் டெலீட் பண்ணக்கூடிய சேனலுடைய லோகோ தான் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் சேனல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியூ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுக்கலாம். இல்லைனா சைடில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெலீட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த சேனலை டெலீட் பண்ணுமோ அதை வந்து உங்களுக்கு மேலே வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கீழே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கீழே வந்து ஐ வாண்ட் டு ஹைட் மை சேனலா இல்லை வந்து ஐ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் மை கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஐ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் மை கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து உங்கள் சேனலில் வந்து எத்தனை வீடியோஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட், எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எல்லாமே டெலீட் ஆயிரும். நீங்கள் வேறு ஏதாவது வந்து யூடியூப் ப்ரீமியம் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா அதுவும் வந்து டெலீட் ஆயிரும்னு சொல்லி வரும். டெலீட் மை கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சேனலை வந்து டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வந்து அதே இமெயில் ஐடி கொடுத்துட்டு டெலீட் மை கண்டென்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் கண்டென்ட் இஸ் பீயிங் டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து டெலீட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.